ஹாய் கேஸ், நம்ம மூவியில் லவ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு லவ் ரொமான்டிக் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஹீரோயின் 2 லவ் பண்ணிருப்பாங்க. ஆனால் ஹீரோவை படாத பாடுபடுத்துவாங்க. ஏன்னா ஏகப்பட்ட செலவு வைப்பாங்க. எதை கேட்டாலும் இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. அதனால் ஹீரோவுடைய பைசா காலியாயிரும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்காக நிறைய வாங்கணும் இல்லையா, அதுக்காக நிறைய கடன்லாம் வாங்கி வச்சுருவார். அதுக்கப்புறம் பார்த்தா கடன்காரனாக இருப்பார். எப்படியாவது அந்த கடன்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாங்க. கடன்காரங்களாம் டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவர் ஹீரோயினுக்கு வாங்கி தரதை நிறுத்திடுவார். உடனே பயங்கரமாக ஹீரோயினுக்கு சண்டை. ஒரு வழியாக ஹீரோ வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டு போக நினைக்கும் போது இந்த பிரச்சனை பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது. அங்கேயும் பஞ்சாயத்து நடக்குது. அந்த பஞ்சாயத்தில் இறுதியாக ஒரு தீர்ப்புன்னு சொல்கிறாங்க. அந்த தீர்ப்பை கேட்டு ஹீரோயின் அதிர்றாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த தீர்ப்பு கட்டுப்பட்டு அதன்படி செய்கிறாங்க. அப்படி ஹீரோயின் செய்கிற விஷயங்கள் என்ன, இறுதியில் ஹீரோயின் 2 ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் அந்த படத்தோடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே கதை தாங்க. ஒரு வித்தியாசமான கதை. எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. படத்தில் காமெடி போர்ஷன் ஓரளவு நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் பொறுத்தவரை ஓரளவு நல்லா தான் இருக்குது. இந்த ஹீரோ பிடிச்சிட்டு படாதபாடுபடுத்துவாங்க, அது நல்லாவே வந்திருக்கு. படத்தில் காமெடி போர்ஷன் ஓரளவு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. ஃபஸ்ட் ஆஃப்லாம் காமெடியாகவே இருக்குது. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தாவே ஒரு சில இடங்கள் படம் லேகடிங்க. பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் அரைச்ச மாதிரி இருக்குது. கொஞ்சம் புதுசாக எந்த ஒரு சினிமாவும் ட்ரை பண்ணவே இல்லை. படத்தோட பிஜிஎம் ஓரளவுக்கு தான் இருக்குது. சினிமாட்டோகிராஃபி ஓரளவுக்கு தான் இருக்குது. இவங்க இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான சீன்ஸாக ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாவே வந்திருக்கும். குறிப்பாக இவங்களோட அந்த லவ் ரொமான்டிக் போர்ஷன்லாம் காமிக்கவே இல்லை. ஒரு சைடு மட்டும் காமிச்ச மாதிரியே இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அப்படி சூப்பராக இந்த படம் ஒன் டைம் மேட்சப் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.